च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இன்றைய சத்சங்கத்தில் ஒரு பொதுவான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம அதை பார்ப்போம். நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உள்ள தடைகள் என்ன? அது ஏன் வருகிறது? அதை எப்படி எதிர்கொண்டு முன்னேற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல காரியத்துக்கு தான் பல தடங்கல்கள் வருதுங்கிறது இது ரொம்ப இயல்பு. கீதையிலையும் அதே தான் சொல்லுவாங்க, நல்லவனாக மாறுறதுக்கு தான் சிரமம். திரும்ப ஒரு வாழ்க்கையிலும் இதை திரும்ப தான் சொல்லுவாங்க. தடைகள் எந்த மாதிரி வருது, எவ்வளவு தடைகள் வருதுன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை, அவருடைய வாழும் என்விரான்மெண்ட், இதெல்லாத்தை பொறுத்து தடைகள் சிலது நல்லதாகவும் சில தடைகள் அது பாசிட்டிவாக எடுத்து கொடுக்கும். சில தடைகள் நமது ஆன்மீக முன்னேற்றத்தை ரொம்ப தடுக்கும். மகாபாரதத்தில் இப்படி ஒரு ஸ்டோரி வரதா சொல்கிறாங்க. சாமிஜி அதை பற்றி சொல்கிறாங்க. கிருஷ்ணனை கேட்குறாங்க, பாண்டவர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, ஏன் இவ்வளோ தடைகள் வருது ஒவ்வொரு பாயிண்ட்லும் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, பாரு, எல்லாத்துக்குமே பல தடைகள் இருக்கும். குறிப்பாக ஆன்மீக சார்ந்த ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு பல லட்சம் தடைகள் இருக்கும் அப்படிங்கிறாரு. இது ஒரு ஸ்டோரியிலேயே அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு இதாகவே சொல்கிறாங்க. ஆத்ம ஞானம் அடைய 50 லட்சம் தடைகள் வரும் அப்படிங்கிறாங்க. அதே போல் அந்த புனித யாத்திரை செய்யறதுக்கு 25 லட்சம் தடைகள் வருது அப்படிங்கிறாங்க. கங்கையில் குளிக்கிறதுக்கு 10 லட்சம் தடைகள் வரும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு புக்கில் இதெல்லாம் எழுதியிருக்கு. சாமி ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாங்க. தானம் செய்யறதுக்கு அதே அளவு லட்சக்கணக்கான தடைகள் இருக்குது தானம் செய்யறதுக்கு. பீமர் கேட்குறாரு, அது எங்கே இருக்குன்னு காட்டு கிருஷ்ணா, நான் உடனே அதெல்லாம் அழிச்சுடுவேன் அப்படிங்கிறாரு. கிருஷ்ணர் சொல்கிறாரு, அதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாதது. பல தடைகள் கண்ணுக்கு புலப்படுறதில்லை. சில தடைகள் நேரடி கண்ணுக்கு புலப்படும், ஆனால் பல தடைகள் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறது. அதை எப்படி எதிர்கொள்வேன்றது ஒவ்வொருத்தருடைய இன்னர் ஃபீலிங் வச்சு தான் நம்ம உணர முடியும். நீ அதை பற்றி இன்னும் மேலும் அறியணும்னா நீ கங்கைக்கு இன்னைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, அங்கே உனக்கு இந்த அனுபவம் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி பீமர் கங்கை கரைக்கு போகிறாரு. ஓல் டே கங்கை கரையிலேயே மேலும் கீழும் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. தடைகள் எங்கேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பண்ணுறாரு.
மக்கள் நிறைய பேர் வர்றாங்க, குளிக்கிறாங்க, போகிறாங்க. பட் இவனுக்கு என்ன, இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மேலே கீழெல்லாம் கங்கைக்கரை பூரா போகிறாரு, வர்றாரு. டயர்டாகி திரும்பி வர்றாரு. வந்த உடனே கிருஷ்ணர் கேட்குறாரு, ஏதாவது தடைகள் தென்பட்டதா அப்படின்னு கேட்குறாரு. பீமர் சொல்கிறாரு, எந்த தடையும் எனக்கு தென்படலையே அப்படிங்கிறாரு. சரி, கங்கைக்கு போனியே, புனித நீராடினியா அப்படிங்கிறாரு. எனக்கு எங்கே டைம், நான் ஹோல் டே அந்த தடைகளுக்காக பார்த்து அதுக்காகவே தேடிட்டு இருந்தேன்னு, எனக்கு எங்கே டைமே கிடைக்கலையே, கடைசி டைம் ஆச்சு, நான் வந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், பார்த்தியா, நாள் முழுக்க ஹோல் டே நீ கங்கை கரையிலேயே இருந்திருக்கு, உன்னால் கங்கா ஸ்நானம் பண்ணாமல் நீ திரும்பி வந்துட்ட, பார்த்தியா. அந்த ஸ்நானம் பண்ணுறதுக்கு எத்தனை தடங்கள் இருக்குன்னு பாரு. இந்த ஒரு உதாரணமே உனக்கு போதுமே. எத்தனையோ பேர் எங்கேருந்தோ வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போகிறாங்க. நீ கங்கை கரையிலேயே ஹோல் டே இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால நீ குளிக்காமல் கங்கை ஸ்நானம் பண்ண முடியாமல் நீ திருப்பி வந்துட்டியே. இதுதான் தடங்களுடைய எண்ணிக்கை. இதுக்கே எப்படின்னா, கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், ஆன்மீகத்தில் முன்னேறணும்னா, நல்ல ஒரு சேரிட்டபிள் இதை பண்ணணும்னா எவ்வளோ தடைகள் கண்ணுக்கு தெரியாமலே வரும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இது நம்ம எல்லாரும் நம்ம பார்க்குறோம். பல நேரங்களில் நம்ம அது பிளான் பண்ணுவோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். சில நாட்களில் அது நான் நினச்ச நாட்டில் அது நடக்கும், பல நாட்களில் அது நடக்காது. நிறைய பேர் திருப்பதி போகணும், பழனி போகணும், இல்லை அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் ஒரு கோரிக்கை இருக்குது. சில பேரெல்லாம் வேலூர் மடம் போகணும், காமார் புகழ் ஜெயரன் போகணும். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நிறைவேறதில்லை. ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு ஒரு தடங்கள்லாம் நின்றுடும். எந்த ரோகத்தில் வருதுன்னு சொல்ல முடியாது. பல நாட்களில் டிக்கெட் எல்லாம் பண்ணிக்கப்புறம் கூட அது நம்மளால் போக முடியாமல் இருக்கும். இந்த குருதேவர் இதை பற்றி ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒருத்தர் அந்த காலத்தில் பூரி ஜெகநாதருக்கு யாத்திரை போகிறாரு. கல்கத்தாவிலிருந்து போகிறாரு, போயிட்டே இருக்கிறாரு. நடந்து போய் ரொம்ப களைச்சி போயிடுறாரு. அந்த காலத்துல மற்ற வண்டி வாகனங்கிறது ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட போய் கோயில்கிட்டேயே போயிடுறாரு. ஒரே கூட்டம். இவனால் வேற ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் அது ஒரு நாள் இருந்து தான் பார்த்து தரிசனம் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ சோர்ந்து போய் உட்கார்றாரு. அந்த நேரத்தில் பார்த்து இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே தரிசனம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வண்டி, அந்த காலத்தில் இருக்கிற ஒரு வண்டி வாகனத்தில் திரும்பி கல்கத்தாவுக்கு வர்றாரு. இவரை பார்த்து, நீ கூட வர்றியா அப்படிங்கிறாரு. இவர் பார்க்குறாரு, நான் இன்னும் தரிசனம் பண்ணலை அப்படின்னா. சரி, நீ தரிசனம் பண்ணிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறாரு, இவர் பாரு, தரிசனம் பண்ணணும்னு ஆசைதான், அன்னை மறுபடியும் திரும்பி நான் 1 மாதம் நடந்து கல்கத்தா வரைக்கும் நான் போகிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, நான் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறார். குருமரர் இந்த ஸ்டோரி சொல்கிறார் அமுத மொழிகள். இந்த பாக்கியம் இல்லை, தடங்கள் பாருங்க. அத்தனை கிலோமீட்டர் தாண்டி பகவான் தரிசனம் பண்ணணும்னு வந்தாலும் கடைசியாக தரிசனம் பண்ண முடியாமல் வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போகிறதுக்கான சூழ்நிலை. ஸோ இதுக்கே இப்படிங்கும்போது வாழ்க்கை முழுக்க ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், ஆன்மீகத்தில் மேலே வரணும்னா எவ்வளோ எண்ணற்ற தடைகள் வர்றது பகவான் சொல்லியிருக்கிறார். சரி, இதிலிருந்து எப்படி இதை எந்த அளவுக்கு நாம் அதை
ஓவர் கம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறாங்கிறதுக்கு குருதேவர் பல விஷயங்களை சொல்கிறாங்க, திருமூர் சொல்கிறாங்க. முதல்ல நமது லட்சியம் இறைவன் அடையணும், இறைவன் உணரணுங்கிறத நமது லட்சியமாக வச்சுருக்கோம். அது முதல் கண்டிஷன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இறை அனுபவம் தான் முக்கியங்கிறத நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு வரும். நம்ம இறைவனும் வேணும், ஒரு பார்ட் ஆஃப் இது. பட் மற்றது நமக்கு நிறைய செல்வம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும்னு சொல்லி நம்முடைய அஜெண்டா, நிறைய அஜெண்டாக்கள் வேறு ரூபத்தில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டா இந்த இறைவன் வேணுங்கிற ஒரு பார்ட் ரொம்ப சின்னதாகி போயிடும். அப்போ நம்முடைய மைண்டு, பாடி, இந்த ஹோல் எஃபர்ட் இறைவன் இல்லாத ஒரு சார்ந்த எதில் நமக்கு ரொம்ப ஆர்வமோ அதில் மைண்டு போயிடும் போது இறைவன் அடையணுங்கிற அந்த லட்சியத்திலிருந்து நாம் அதை சுருக்கி விடுறோம். ஸோ முதல்ல இதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையின் நோக்கம், குருதேவருடைய முதல் சேயிங்ஸ் இது தான். வாழ்க்கையின் நோக்கமே இந்த இறைவனை அடைவது தான் அப்படிங்கிறது. ஸோ இங்கேயே நமக்கு நிறைய பேர் இதுலேயே ஃபில்டர் ஆகிடுறாங்க. ஸோ அங்கே நம்ம ஃபஸ்ட்டு அதை பாஸ் பண்ணி போனால் தான் அடுத்த ஸ்டெப்பு. தேவையற்ற ஆசைகளை, குருதேவர் இதெல்லாம் குருதேவர் வார்த்தைகள், தேவையற்ற ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம குறைக்கணும். பேர் புகழுக்காக ஏங்கி பல பேர் அதுக்காகவே வாழ்க்கையை இது பண்ண, பணம் வந்துடும், அதுக்கப்புறம் பேர் புகழ்ன்னு சொல்லி அதில் போயிடுறாங்க. அதுவும் கூடாதுங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி ஒரு போலியான வாழ்க்கை வாழக்கூடாது. எப்போதுமே கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும், இது வேணுங்கிறாங்க. ஸோ இந்த இது சொல்கிறார். ட்ரூத்ஃபுல்னஸ் எப்போதுமே அவர் சொல்வார். உண்மையாக இருக்கிறது, உண்மையை பேசுவது தான் சத்திய, இந்த யுகத்தினுடைய தர்மம், கலியுகத்தினுடைய மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற. இது எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இறைவனை நோக்கி போகிறோங்கிறது அது உண்மைதான். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனசெல்லாம் இந்த இறைவனை சார்ந்தே இருக்கும். இறைவனை சார்ந்து இருக்குன்னு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கும். இறைவா, நீ சொல்கிறபடி நான் பண்ணுறேன். இந்த காரியம் குடும்பமாகட்டும், எங்கே இருந்தாலும் இந்த காரியம் எல்லாம், இந்த குடும்பம் உன்னுடைய குடும்பம், நீ கொடுத்த இந்த சேவையை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிள்ளைகளெல்லாம் பாதுகாக்கணும், பண்ணணும், இதுக்காக நான் உழைக்கணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் உன்னுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு நான் பண்ணுறேன், எனக்கு சக்தியை கொடுங்கிற அந்த இதுக்கு வரும்போது பகவானே அதுக்கு துணை நிற்பாருன்னு சொல்லுவாங்க. வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இது இறைவனுடைய காரியம், இறைவனுடைய குடும்பம் அப்படின்னு வரும்போது அந்த பகவானே நமக்கு பாதுகாப்பாக இருந்து நமக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணுறாரு. குருதேவர் அதை சொல்கிற வார்த்தை கீதையில் கூட சொல்கிறாங்க. அனன்யா சிந்தயந்தோமா ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்திய பிக்தானம் யோகக்ஷேமம் வகாம்யகம். ஸ்ரீ கிருஷ்ணன், யார் என்னையே நினைத்து என்னை சார்ந்தே வாழ்கிறார்களோ அவர்களுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாத்த நான் பண்ணி தருவேன், அவங்கக்கிட்ட இருக்கிறதையும் நான் பாதுகாத்து வைப்பேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அஷூரன்ஸ் பாரு. சாமிஜி இனிஷியலாக வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போதெல்லாம் அம்மாவை ஏற்றுக்கலை, காளியை ஏற்றுக்கலை, அவதாரங்களை, தெய்வங்களை ஏற்றுக்காமல் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டார். எப்போ முழுசாக சரணடைஞ்சிட்டாரோ குருதேவர் சொன்னார், பாருப்பா, இப்போ தான் நீ அன்னையை ஏற்றுக்கொள்ளிருக்க, இனிமேல் உங்கள் வீட்டில்
இந்த ஒரு எளிமையான வாழ்க்கை, சாப்பாடுக்கோ துணிக்கோ கஷ்டம் வராது, அம்மா பார்த்துப்பா அப்படிங்கிறார். அதுபோல் எத்தனையோ பேர் குருதேவரோட சீடர்கள், அன்னையின் சீடர்கள் எல்லாரும் நம்பிக்கையோட சரணாகதி அடைஞ்சாங்க. அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நிறைவு கிடைச்சிருக்கு. பகவான் சொன்ன இந்த வார்த்தைகள், என்னையே நினைத்து யார் இருக்கிறார்களோ அவளுக்கு தேவையானதை நானே பண்ணுறேன். இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல கூட நிறைய பக்தர்கள் சொல்ல கேட்டிருக்கோம். முதல்ல என்னென்னமோ சூழ்நிலை இருந்தது, வீட்டிலெல்லாம் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தது. குருதேவரை முழுசாக நம்பி நம்ம சரணடைஞ்சோம், இன்னைக்கு எல்லா விதத்திலும் நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கூட ஜஸ்ட் பார்த்த ஒரு நம்முடைய மடத்தின் மூலமாக இந்த தொழுநோயாளிகளுக்காக, லெப்ரசிக்காக நம்ம சேவை பண்ணுறோம். 30 வருஷத்துக்கு மேலே இந்த சேவை 36 வருஷமாக நடக்குது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தம்பதி வந்தாங்க. அவங்க கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவ தம்பதி. நம்ம இதில் எல்லாருமே வர்றாங்க. எல்லாருக்குமே நம்ம எந்த ஒரு பாகுபாடுமின்றி சேவை பண்ணுறோம். இன்றைக்கி கூட வந்திருந்தாங்க அவங்க. நான் போயிருந்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த குருதேவருடைய கருணையால் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து, அவங்க 2 பேரும் லெப்ரசியால் பாதிக்கப்பட்டவங்க, எண்ணிலடங்கா துயரத்தில் இருந்தோம். எங்கே போனாலும் எங்களுக்கு வீடு கிடைக்கல, ஒரு வாடகை வீடு கூட தரமாட்டேங்க. கை காலை பார்த்தா குஷ்டரோகின்னு பார்த்து அவ்வளோ அவமானத்துக்கு உள்ளானோம், அவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளானோம். இன்னைக்கு அதுக்கப்புறம் மடத்துக்கு வந்தோம். மடத்தில் எங்களை நல்ல மனுஷர்களாக எங்களை மதித்தாங்க, எங்களுக்கு வேணுங்கிற உதவியை பண்ணாங்க, எங்கள் நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்பை தந்தாங்க, எங்களோட பொருளாதாரம் உயர்வதற்கான ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலமாக எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சோம். 2 பேரும் இன்றைக்கி ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க. பெரிய வீடு, சொந்தமாக வீடு கட்டியிருக்கோம். பிள்ளைகளும் எங்களை நல்லா கவனிக்கிறாங்க, 2 பிள்ளைங்க. இந்த மடத்துக்கு வந்திருந்து குருதேவரை சரணடைஞ்சதுனால இவ்வளோ கிடைச்சிதுன்னு அந்த தம்பதி இன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு கூட சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கண்கண்ட ஒரு நிகழ்ச்சி. இதே தான் அம்மாவுடைய வாழ்க்கையில் ஏராளமான பிள்ளைகள் எண்ணற்ற கஷ்டத்திலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு அசோசியேஷன் மடத்து மூலியமாக குருதேவரை பற்றி, அன்னையை பற்றி தெரிஞ்சு அங்கே முழு மனசோடு சரணடைகிறாங்க. அங்கே அவங்க இது பாதி வேணும், அது பாதி வேணுங்கிற அந்த இதே கிடையாது. மைண்டில் டைவர்ஷனே கிடையாது. அப்படி பண்ணும்போது அதுக்கான ஒரு சக்தி, அதுக்கான ஒரு அனுகிரகம் வந்தே தீருங்கிறது அது தெளிவு. அம்மா கிட்ட உயிரோடு இருக்கும்போதெல்லாம் ஒரு உத்போதனுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு போகும் அடிக்கடி. கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வரல. ரொம்ப நாள் கழித்து அந்த பொண்ணு வரும்போது அம்மா கேட்குற, ஏம்மா வரலன்னா, வீட்டில் சில பிரச்சனைகள், அப்புறம் எனக்கும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது, என்னால் வர முடியலம்மா அப்படிங்கிற. அம்மா சொல்கிறாங்க, அம்மா உன்னை பற்றி நான் ரொம்ப நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு இந்த உடம்புக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. சரி, உன் கை ஏதாவது ஆயிடுச்சா, நீ கையில் ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவை கேட்குறாங்க. அவன் கையில் ஒரு பெரிய ஒரு நகை சுத்து மாதிரி அந்த அந்த விரல் அழுகி போயிருக்குது. அது மாசக்கணக்காக அந்த பொண்ணு ஆறவே இல்லை. இந்த பொண்ணு அம்மாவை பார்க்க போக முடியல, இருந்தாலும் அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கா, அம்மா இந்த மாதிரி வீட்டு கஷ்டம் ஒரு பக்கம், இவ்வளோ பெரிய கையில் அழுகு போன இந்த விரல்
இதை வச்சுட்டு உன்னை வந்து தொட்டு நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தது. இது ஏதாவது நீ பண்ணி சரி பண்ணம்மான்னு வீட்டில் இருந்த வேண்டியிருக்கேன். அது அம்மாவுக்கு தெரிஞ்சே இருக்கு. இவ வந்த உடனே முதல்ல அம்மா அதை கேட்குற, கையில் என்னம்மா ஏதோ அடிபட்டுருச்சா? நான் உன்னை பற்றி நினைக்கும் போது உன் கைக்கு ஏதோ பாதிப்பு இருக்க போல தோணிச்சு, எங்கள் கையை காட்டுங்கிறாங்க அம்மாவை, வாலண்டியர். அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போய் மெதுவாக காட்டுறாங்க, கையெல்லாம் ரொம்ப பொண்ணு. ஏம்மா இதை சொல்லலை? இத்தனை நாளாக நீ இந்த பொண்ணை வச்சுட்டா நீ வீட்டில் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்க, சொல்லியிருக்கலாமே, இல்லை வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஒன்றும் பேசாமல் கண்ணீரோடு நிற்கிறான். இது சரியாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால் வந்து இதனால் உங்களுக்கு பாதிப்பாகக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி இருந்தாமான்னு சொல்கிறேன். ஏமா அப்படி சொல்கிற, நீ வா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாத்திரத்தில் குருதேவருடைய சரணாமிரதத்தை ஊற்றி, சரணாமிரதம் குருதேவர் பூஜை முடித்து சரணாமிரதத்தை ஊற்றி அதை கொடுத்து, நீ இந்த விரலை அதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் வெயி அப்படின்னு சொல்லி அந்த விரலை அதுக்குள்ளே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தனமும் பூவை கொடுத்து, நீ இதை வீட்டுக்கு கொண்டு போ, நீ தினமும் கொஞ்சம் உன்னுடைய ஜப தியானத்தை பண்ணு, கொஞ்சம் நல்ல குருதேவருடைய கிருபையால் அது சரியாயிடும் அப்படிங்கிற. அதே மாதிரி ஆகுது. அவர் ஒரு 15 நாள் கழித்து வர்றாங்க. 6 மாதமாக ஆறாத அந்த பொண்ணு அழுகி போன அந்த கட்டை விரல் சரியாகுது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அம்மாவை மனசார சரணடித்து நான் வேண்டிக்கிட்டேன், எனக்கு வேணுங்கிறத அம்மா பண்ணிட்டாங்க. இந்த கீதையில் சொன்ன மாதிரி அனன்யா சிந்தையன் தோமா, வேறு எந்த சிந்தனையும் இல்லை, முழுசாக சரணடை. எனக்கு என்னுடைய சக்தியை மீறி தான் நீ தான் பண்ணணும், என்கிட்ட இந்த சக்தி கிடையாது அப்படின்னு நம்ம மனசு வரும்போது பகவானே வேணுங்கிற ஒரு சக்தி தருவார், வழி காட்டுறாருங்கிறது நமக்கு தெரியும். குருதேவருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்களில். குறிப்பாக நம்ம கிரீஷ் கோஷ் கிட்ட வந்து சொல்லும்போது, நீ வந்து நல்ல தெய்வீக குணம் படைத்திருக்கிற, உன்னுடைய கர்ம வினைப்படி நீ அந்த தவறான வழிக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இப்படி நீ போயிட்டுருக்க. ஆனால் இன்னைக்கு உனக்கு நல்ல காலம் வர்றதுக்கான அறிகுறி இருக்குது. ஆனால் உன் பார்ட்டுக்கு நீ கொஞ்சமாவது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ. குருதேவர் சொல்கிறாரு, காலையில் ஒரு 5 நிமிஷம் நீ காளி நாமத்தை சொல்லு, சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் அதே காளி அம்பாளுடைய நாமத்தை நீ சொல்லு, மீதி அம்பா பார்த்துப்பா அப்படிங்கிறான். அவன் அப்போ முழுசாக குடிப்பழக்கத்திலேருந்து விடுபடலை. அவன் சொல்கிறாரு, கை கூப்பிட்டு சொல்கிறாரு, குருதேவா நான் தினமும் அப்படி பண்ணுறேன்னு நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் எந்த நேரத்தில் எப்படி குடித்து எங்கே படுத்து கிடப்பேன்னு எனக்கே தெரியல. நான் உனக்கு வார்த்தை கொடுத்துட்டு நான் பண்ணாமல் இருந்தால் அந்த பாவம் வேற வந்து என்னை சேரும், என்னால் அது முடியாது. 5 நிமிஷம் காலையிலையும் 5 நிமிஷம் சாயந்தரம் முடியாதுன்ட்டார். சரி குருதேவர் சொல்கிறார், சரி 1 நிமிஷமாவது நீ காளி நாமத்தை சொல்ல முடியுதுன்னா, அதுவும் எனக்கு முடியாது பிரபு, எனக்கு அது முடியல. சரி நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் காலையில் ஒரு வாட்டி ராத்திரி ஒரு வாட்டி நீ என்ன நினைச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அது வேணா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஒரு நாளுக்கு 2 முறை நீ என்ன நினச்சிக்கோ அப்படிங்கிற குருதேவர். எவ்வளோ ஒரு கீழே இறங்கி வந்து அவருக்கு கன்செஷன் கொடுத்து அவருக்கு கரையேற்றுறாருங்கிறப்பார். அவர் சொல்கிறார், இன்னும் நான் நினைக்க முடியும் குருதேவா, அது எனக்கு ப்ராமிஸ்னா, குடி போதையில் இருந்தாலும் உன் சிந்தனையில் நான் இருக்க நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறார். சரி அது போதுங்கிறார் குருதேவர். அப்புறம் அந்த சிந்தனை பண்ணுறாரு ஒவ்வொரு முறை. அதுக்கப்புறம் முழுசாக தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே நீ காட்டின வழிபடுத்த இருக்க, என்னோட பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ குருதேவர் கண்டிஷன் வைக்கிறாரு, உன் பொறுப்பை எனக்கு கொடுத்துட்டா நான் உன்னுடைய நலன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன், என்னை கேட்காம நீ ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அவர் ஆரம்பத்தில் சரின்னு ஒத்துக்கிறார். சரி, எல்லாமே நான் அவருக்கு சொல்லிட்டு பண்ணிக்கலாம், என் பொறுப்பை முழுக்க அவர் ஏற்றுக்கிறேன்றாரு, பரவாயில்ல அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் அவன் குடிக்க போகும்போது அந்த கிளாஸில் குருதேவர் முகம் தெரியுது. அப்போ நிறுத்துறாரு, நான் குருதேவருக்கு சொல்லாமல் நான் குடிக்கக்கூடாது, குடிப்பாட்டு நிப்பாட்டுறார். மறுநாள் மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு, குருதேவருக்கு சொல்லலையே நான் எப்படி குடிப்பேன், குடிக்க முடியல. இது தொடர்ந்து இப்படி பண்ண குருதேவருக்கு சொல்லாமல் இவரால் எதுவுமே பண்ண முடியாமல் வந்துடுச்சு. கடைசி அவ்வளோ நாள் குடித்த அந்த பழக்கத்திலிருந்து அவர் விடுதலை ஆனார். இது நிறைய பேர் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமானவங்களுக்கு அது எப்படி விடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கிரீஷுடைய வாழ்க்கை பெரிய ஒரு உதாரணம். அப்பேற்பட்ட குடிக்காரனும் சுத்தமாக குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு குருதேவர்கிட்ட வர்றாரு. ஏன்பா நீ இன்னும் குடிக்கலையா அப்படின்னா, நான் அம்பாளுடைய அமிர்தத்தை உங்கள் மூலியமாக நான் குடிச்சிருக்கேன், எனக்கு இன்றைக்கி சாதாரண குடியெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு குறித்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி ஒரு புனிதமான வாழ்க்கை வாழு, எல்லாரும் அவரை பார்த்து வணங்குற அளவுக்கு அவர் உயர்ந்து நின்றார். இதுக்கு காரணம் அவர் குருதேவரையும் முழுச சரணடைஞ்சிருந்தார். ஸோ இந்த ஒரு சிந்தனையிலே நம்ம வாழும்போது இந்த ஏற்கனவே பார்த்த எண்ணற்ற தடைகள், எவ்வளோ தடைகள், லட்சக்கணக்கான தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்மால் போக முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நம்ம அவாய்ட் பண்ண பார்க்குறோம். பல இடங்களில் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு கோரிக்கை நிறைவேற்றணும், ஒரு பூஜை கொடுக்கணுன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் அதுலேயே உறுதியாக இருந்து பண்ணும்போது நல்லா இருக்கும். நிறைய பேர் மடத்துக்கு வரணும்னு நான் முயற்சி பண்ணுறேன், அங்கங்கே பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்க, வர முடியலன்னு சில நேரத்தை சொல்கிறாங்க. அது உண்மைதான். பட் இன்னொரு 10 நிமிஷம் முன்னால் கிளம்புனா மடத்துக்கு வந்து குருதேவர் தரிசனம் பண்ணலாம். கோயிலுக்கு போய் ஆரத்தி பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா வந்தே தீரலாம். என்னதான் ஆன்லைனில் ஆரத்தி நம்ம பார்த்தாலும் குருதேவருடைய ஆரத்தியை எனக்கு கோயிலில் உட்காந்து பார்த்த மாதிரி எப்போதுமே வராது. ஸோ இங்கே கிட்டே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு உறுதியோடு இருக்கும். கஷ்டம்னாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் முன்னால் கிளம்பிட்டா டைமுக்கு போய் சேர்ந்துக்கலாமே, பார்த்துக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். விசேஷ நாட்களில் மடத்துக்கு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற அந்த உறுதி வேணும் பக்தர்களுக்கு. அந்த ஒரு ஸ்ரத்தை இருக்கும்போது நம்ம முயற்சி நம்ம பண்ணும்போது பகவானுடைய கருணை வந்தே தீரும். குருதேவர் சொல்லுவார், பக்த ஒரு ஸ்டெப் எடுத்தா பகவான் 10 ஸ்டெப் எடுத்து நம்ம நோக்கி வருவார். யார் உண்மையாக வேணும்னு வர்றாங்க, குருதேவர் கேட்குறாரு, உண்மையிலே கடவுள் தான் வேணும்னு சொல்லி எத்தனை பேர் வர்றாங்கப்பா, வந்தால் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குமே அப்படிங்கிற திரும்ப திரும்ப சொல்கிறார். ஸோ இந்த ஒரு ஆன்மீகத்தில் ஒரு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும்னா சத்சங்கம் அவசியம். அமுதமொழிகள் போன்ற நூல்களை தினந்தோறும் படிக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அமுதமொழிகள் புக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கமாவது படிக்கணுங்கிற ஒரு சங்கல்பம் எடுக்கணும். நமக்கு கிடைச்ச ஒரு எளிமையான வேதத்தின் சாரமாக தான் அமுதமொழிகள். அதை நம்ம படிக்கணும். எங்கெங்கே சத்சங்க வாய்ப்பு கிடைக்குதோ நம்ம அட்டெண்ட் பண்ணணும். அப்புறம் வீட்டில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை வச்சே நம்முடைய ஜப தியானத்தை நம்ம பண்ணணும். எவ்வளவோ நிறைய கூட்டம் வந்துருச்சு, பிள்ளைகள் எல்லாம் சத்தப்படுறாங்க, டிவி ஓடுதுன்னு, அதையும் தாண்டி நம்முடைய சாதனை, குரு சொன்ன சாதனை காலையிலேயும் மாலையும் நம்ம பண்ணும்போது தான் பகவான் அதை பார்த்து நம்மளுக்கு நோடி வருவாங்க. நம்ம கொஞ்சமாவது பண்ணி
பகவானே மீதி நீ எனக்கு அந்த சக்தி கொடுன்னு வேண்டும் போது கண்டிப்பாக பண்ணுவார். இது சத்தியம்னு சொல்கிறார் குருதேவ். அதையும் தாண்டி குருதேவ் சொன்ன மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத ஆசைகள் எல்லாத்தையும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நீக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இறைவனை நோக்கி கிட்ட இருப்போங்கிறது அர்த்தம். இது இந்த சக்திகள் எல்லாத்தையும் குருதேவரும் அன்னையும் சாமிஜியை தந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு புனிதமான வாழ்க்கையாக அமைஞ்சு கடைசி வரைக்கும் நிம்மதியாக நம்ம இருந்து அவங்க சிந்தனையிலே வாழ்ந்து அவங்க பாதத்தில் போய் சேர்ற வரைக்கும் வேணுங்கிறதுக்காக இது எல்லா சக்தியும் இந்த திருமூவரும் தெய்வங்களும் தந்தாரல வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லாருக்கும் இது நிச்சயமாக கிடைக்கும். யாரெல்லாம் நம்பி வர்றவங்கள கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ முயற்சி பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ ராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.